ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்மளுடைய ஆயுள் முழுக்க பார்த்தீங்கன்னா நல்லது மட்டுமே நடக்கணும்னா தினம்தோறும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழிபாடை நம்ம தவறாமல் செய்யணும். அது என்ன வழிபாடு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு தான். சிவன் கோயிலுக்கு சென்றோ அல்லது நம்ம வீட்டு பூஜை அறையிலையோ பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி இந்த ஒரு சிவ மந்திரத்தையும் இந்த 4 வரி பாடலையும் தினமும் பாடி கொண்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற அற்புதங்களை ஈசன் நடத்தி கொண்டு தான் இருப்பார். அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் அதில் முழு பலனானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே செய்தாலுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு பலனுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி கூறுவதுண்டு. இப்படி கூறுபவர்களுக்கெல்லாம் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த செய்கின்ற வழிபாடுகளாக இருக்கட்டும் இல்லை முயற்சிகளாக இருக்கட்டும் அதில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் முதல்ல தொடங்குவது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அதை செய்வது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செய்வது கிடையாது. இதனால தான் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்காது. இப்போ தினந்தோறும் விளக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறோம், கஷ்டம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறோம்னா தினந்தோறுமே நம்பிக்கையோடு அந்த நேரத்தில் எழுந்து தவறாமல் விளக்கு போடணும். ஒரு நாள் விளக்கு போடுறோம், மறுநாள் நம்மளுக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது. அதனால் தினந்தோறுமே நம்ம சொல்கின்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை எந்த நேரம் உங்களுக்கு சரியாக இருக்கிறோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையோட உங்களுக்கு பிடித்த இறைவனையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் வெற்றி நடக்கத்தான் செய்யும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் நம்பிக்கையோட. இறைவனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வழிகளை காட்டி கொண்டே இருப்பார். கடைசி வரை அது நடக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விடாப்படியாக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கும். அந்த நேரத்திலே நம்ம விட்டுறக்கூடாது, தொடர்ந்து நம்ம அதையே முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். சில பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றமே இருக்காது, என்னதான் கடினமாக உழைத்து முயற்சி செய்தாலுமே பார்த்தீங்கன்னா தோல்வி தான் கடைசியில் மிஞ்சும். அதே நினைத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறைய பேர் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய அதி அற்புதம் வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இது. சக்தி வாய்ந்த ஒரு 5 எழுத்து மந்திரம்னா அது சிவ மந்திரம் தான். நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அது என்ன மந்திரம், அதை எந்த இடத்துல அமர்ந்து நம்ம எப்படி உச்சரிப்பது அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம முழுவதுமாக தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சிவபக்தர்கள் மறக்காமல் தொடர்ந்து இதை பார்த்து கொண்டே இருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மறைந்திருப்பது பஞ்சபூத தத்துவம். பஞ்சபூதங்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த உடலானது இயங்காது, இந்த உலகமும் இயங்காது. இந்த பஞ்சபூதத்தை தன்னகத்தே அடக்கி வைத்திருக்கும் கடவுள் தான் சிவபெருமான். சிவபெருமானின் பாதங்களை நம்ம பற்றி கொண்டால் எவ்வளவு பெரிய கர்ம வினைகளையும் நமக்கு நீக்கி விடுவார். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது நீங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதன் அடிப்படையில் தான் சிவமந்திரமான பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம இங்கே பார்க்க போகின்றோம். சிவன் கோயிலில் போய் நம்ம அமர்ந்து நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் நம்ம சொல்லலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சிவாய நம என்கிற இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இரண்டையுமே சேர்த்து கூட நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நல்லா ஒரு தனிமையில் உட்காந்து அமர்ந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தணும். ஃபோன் வச்சுருக்கீங்க இப்படி கூட யார் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல போய் தனியாக அமர்ந்து கொஞ்ச நேரம் இந்த சிவமந்திரங்களை மனதாரையோ இல்லை வாயாரையோ கூறுங்க. எதை பற்றியுமே சிந்திக்கக்கூடாது. சுற்றி இருப்பவங்க எதுவும் நினைப்பாங்க, பக்கத்தில் என்ன நடக்குது, எதை பற்றியுமே சிந்திக்காமல் நம்ம பாட்டுக்கு முழு சிவ ஆற்றலோட அந்த மந்திரத்தை நம்ம கூற ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேர் அந்த சிவமந்திரத்தை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு சஞ்சலத்தோடு போவாங்க. சுற்றி இருப்பவர்களை நினைத்து கொண்டு இல்லை அந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வாயார கூறுவாங்க, ஆனால் மனசில் மைண்டில் பார்த்தீங்கன்னா வேற என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மந்திரத்தை நம்ம கூறணும். அப்படி நம்ம கூறிக்கொண்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இறைவனை நம்ம அந்த ரூபத்தில் காணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கின்ற ஒரு முதல் விஷயம். சிவன் கோயிலில் அமர்ந்து நம்ம இவ்வாறு செய்யலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டிலையே பூஜை அறையிலையோ சரி இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல அமர்ந்து
தரையில் அமர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க, இல்லை மெழுகுவர்த்தி ஏற்றிக்கோங்க. அங்கேயுமே அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம கூறலாம். சிவாய நம என சிந்திக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு அபாயம் எல்லாமே அகன்று விடும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் உணர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதை பல பேருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றளவும் கொஞ்சம் கொஞ்சமாக சிவ வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுத்து மாறிக்கொண்டு தான் இருக்கின்றனர். ஏன்னா இறைவன் ஈசனை நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு பல வழிகளில் இன்பம் வரும். எல்லாமே அவர் உணர்த்தி விடுவார். இந்த உடல் எப்படி இயங்குது, உலகம் எப்படி உள்ளது, நாம் யார், எதிலிருந்து நம்ம வந்திருக்கோம், திரும்ப எதில் போக போகிறோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சிவனை தேடும் பொழுது அவர் நமக்கு உணர்த்தி விடுவார். ஒரு முறை அவருடைய பொற்பாதங்களை நம்ம பற்றி கொண்டால் நாமளே நினைத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து வர முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு சிவ வழிபாடாக இருக்கும். சிவ பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தையிலிருந்து அகற்ற நினைத்தாலுமே அது போகாது. ஒரு தடவை மனமுருகி நம்ம சிவபெருமான வேண்டி சரணாகதி அடைந்து விட்டோம்னா என்னதான் முயற்சி செய்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை விடமாட்டார். அதனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இறைவன் ஈசன் மீது நம்ம கவனம் செலுத்தணும். சிவன் கோயில்லையோ இல்லை நம்ம வீடுகள்லையோ பார்த்தீங்கன்னா அமர்ந்து கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி எல்லாமே சிவமயம் என்ற நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் சென்று பிறகு இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே நீங்கும். நம்ம ஏதாவது ஒரு மனசஞ்சலத்தில் இருக்கோம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் விடும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அதி அற்புதமான இந்த பாடல் வரிகளையுமே நீங்கள் கூறுவது பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த சிவாய நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உச்சரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரியை கூறி நீங்கள் அதை முடிவு பெறலாம். அது என்ன பாடல் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுத இந்த வரிகள் தான். இந்த பாடலின் பெயர் பார்த்தீங்கன்னா திருப்பஞ்சாகர பதிகம். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்தினும் நெஞ்சகம் நெய்ந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தனே அஞ்சு எழுத்துமே ஓம் நம சிவாய. நம்மளுடைய ஆயுசு முழுவதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பம் தொடரக்கூடாது என்றால் அந்த பஞ்சாட்சர மந்திரமான நம சிவாய சிவாய நமக இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு இந்த 4 வரி மந்திரத்தையுமே தினமும் ஒரு முறையாவது படியுங்கள். கோவிலுக்கு சென்று தான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு சிவபெருமான மனதில் நினைத்து இந்த பாடலை படிக்கலாம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு விசேஷமானது. தினமும் நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தையும் பாடலையும் உச்சரிப்பதன் மூலம் இதுவரை பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே சரியாகிவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு சிவநெறிகளை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஆயுள் பலனும் நமக்கு கிடைத்துவிடும். மறுபிறவி அப்படிங்கிறதும் நமக்கு முற்றிலுமாக நீங்கிவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தன்று பிரதோஷத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு நம்ம சென்று வருவது சிறப்பான விஷயமாக இருக்கும். தினமுமே செல்ல முடியலாட்டியும் பார்த்தீங்கன்னா இவ்வாறான விசேஷ நாட்கள்லையாவது சென்று சிவபெருமானுக்கு நடக்கின்ற அந்த அபிஷேகங்கள் நாமளும் பார்த்தீங்கன்னா வில்வ இலைகள் பூக்களை கொண்டு போய் அவருக்கு அர்ப்பணித்து நம்ம மகிழ்ச்சி கண்குளிர அவரை தரிசித்து விட்டு வருவது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம இறைநெறிக்குள்ளே போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் செழிப்பான ஒரு மாற்றத்தை நம்ம காண முடியும். தினமுமே அதிகாலையில் எழுந்து கொள்வதற்கான பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சீக்கிரம் தூங்கிட்டு அதிகாலையில் கண் விழிக்க பழகி கொள்ளுங்கள். ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கூறியிருப்போம் எவ்வளோ விசேஷமானதுன்னு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 33 கோடி தேவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இறைத்தன்மை அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கின்ற நேரம் தான். அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணியிலிருந்து 5:30 மணி வரை. இந்த டைமுக்குள்ளே நம்ம எந்திரிச்சு எந்த ஒரு செயலை செய்தாலுமே பார்த்தீங்கன்னா அதில் கட்டாயம் நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். அதனால் சோம்பேறித்தனம் படாமல் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து கொள்கின்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்க. எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு வேலையை செய்துட்டு போய் தூங்குவதற்கு நினைக்கக்கூடாது. தூக்கத்தை கலைத்து விட்டு பார்த்தீங்கன்னா இவ்வாறான இறை வழிபாட்டில் ஈடுபடுவதும் சரி, இல்லை ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறீங்க,
ஒரு தொழிலை தொடங்க போகிறீங்க, ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரம்ம முகூர்த்தத்திலே எல்லாத்தையுமே ஆரம்பிங்க. சிவமந்திரங்களை சொல்வது, சிவ வழிபாடு எல்லாத்திற்குமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த நேரமாகவே கருதப்படுகிறது. அதனால் நம்பிக்கையோட ஒவ்வொருவருமே இதை முயற்சி செய்து பாருங்கள். சிவபெருமான நம்ம வழிபடும் பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் உள்ள அந்த மறுபிறவியை நீக்கிடுவார். கர்மவினைகள் அப்படிங்கிறதே நமக்கு எல்லாத்தையுமே முற்றிலுமாக நீக்கி விடுவார். ஏன்னா கர்மவினைகள் நமக்கு சேர சேர பார்த்தீங்கன்னா பிறவிகளை நம்ம எடுத்துக்கொண்டே போகிற மாதிரி இருக்கும். அந்த கர்மவினைகளெல்லாம் கழிப்பதற்காக பார்த்தீங்கன்னா பிறவிகளை நம்ம எடுப்போம். இப்போ சிவத்தை வழிபட ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆசைகள்ல இருந்து விடுதலை கிடைக்கிறது. அதாவது எந்த பொருளை பார்த்தாலுமே நம்ம அடையணும்னு நினைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆசைகள் அப்படிங்கிறது முற்றிலுமாக போய்விடும். எதுலேயுமே அவ்வளோவா நமக்கு அந்த பேராசை அப்படிங்கிறது இருக்காது. ஆசைகள் எல்லாத்தையுமே அடக்கி மனதை ஒழுங்குபடுத்துவதற்குத்தான் நம்ம சிவபெருமான வழிபாடு செய்கிறோம். நம்ம எல்லாமே நன்றாக மனதை ஒழுங்குபடுத்தி வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகிறோம். அதாவது இது நமக்கானதாக இருந்தால் வரும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் வந்துட்டோம்னா அவ்வளோதான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாமல் எந்த ஒரு துன்பத்திற்கும் ஆளாக மாட்டோம். நமக்கு கர்மவினை அப்படிங்கிறதும் சேராது. அதற்கப்புறம் நம்ம கர்மவினைகள் எல்லாமே முடிந்ததுக்கப்புறம் நமக்கு மறுபிறவி இல்லாத ஒரு நிலை அடைந்து எங்கிருந்து வந்தோமோ அந்த ஈசன் இறைவனிடமே நம்ம சென்று விடுகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிருமே இந்த பூமியில் பிறந்து செயலாற்ற வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆசைகளை தான் பெருக்கி கொண்டு போகிறார்களே தவிர சிவத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த நிலையை அவர்கள் தோற்றுவிப்பதே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆசை இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா பணம் அப்படிங்கிறது இருந்து எல்லாருமே அதை அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றனர். ஆனால் எல்லாத்திற்குமே ஒரு லிமிட் வைத்திருக்கணும். இப்போ நேர்மையாக சம்பாதித்து கொண்டு அதில் வர்ற காசை வச்சுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போகணும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டு தேவையில்லாத சிக்கல்களில் போய் திருடுறது, இல்லை அவர்களுக்கு தெரியாமல் அபகரிப்பது, இப்படியான செயல்களில் ஈடுபடுவது தான் கர்மவினைகளை சேர்த்தக்கூடியதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஆசைகளை அடக்கி கொண்டு வாழ்வதற்கு பழகி கொள்ளுங்கள். நன்மைகள் பலவாறு நடக்கும். தொடர்ந்து இந்த மந்திரத்தையும் இந்த பாடல் வரிகளையுமே உச்சரித்து கொண்டு வாருங்கள். ஆயுசு முழுவதும் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு அப்படிங்கிறது மிகச்சிறந்தது. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.